ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ல் இப்போ ஒன் ஆஃப் த டாப் கண்டஸ்டண்டில் ஒரு ஆளாக சௌந்தர்யா இருக்கா அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே, நீ என்ன பண்ண சௌந்தர்யா, இந்த வீட்டில் உன்னோட கான்ட்ரிபியூஷன் தான் என்ன, பட் உனக்கு எப்படி வெளியிலேருந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ இப்போயே செட் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்க இந்த வேலையில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ரவுண்டில் நம்ம விஷ்ணு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் மட்டும் இல்லாமல் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லாமல் சின்னத்திரை நடிகராகவும் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளரும் இருந்த விஷ்ணு விஜய் என்ட்ரி கொடுக்கும்போது அவரையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சௌந்தர்யா சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவரே என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தால் நீ என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்க அப்படின்னா வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ரப்போஸும் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரப்போஸலை அவரும் ஏற்றுக்கிட்டாரு. இல்லை அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்களும் சௌந்தர்யாவும் லவ் பண்ணுறீங்களா, இல்லை டிஆர்பி எகிற வைக்கிறதுக்காக பிக் பாஸ் பண்ண ஒரு வேலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையாகவே நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறதாகவும் சில நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் காதல்கள்லாம் சுற்றிட்டு இந்த வருஷ இறுதிக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். பிக் பாஸோட டைட்டில் எனக்கு கிடைக்கலினாலும் ஒரு அழகான வாழ்க்கை எனக்கு பிக் பாஸ் மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்மே ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசியிருக்காரு. ஸோ இதை பார்த்த பலருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் லைஃபுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு உலகம் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.